திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அதாவது அவனை நினைக்க நினைக்க உள்ளமாகிய பனிக்கட்டி நீராக உருகுகிறது. அதாவது இதுவரைக்கும் இந்த மனசுல இல்லாத அன்பு இறைவன் மேல எப்படி திடீர்னு வந்துச்சு? ஒளியாக நின்றவன் எப்படி ஆரியுராக மாறி நிற்கிறான்? அதாவது ஆழ் மனசுல ஒளி வடிவாக தனித்து நின்றவன் ஆறுயிராக ஒன்றி விடுகிறான். இது எப்படி நடந்துச்சு? எப்படி அவன் ஆறுயிராக வந்தான் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்பு. மனசுல இருக்கிற அன்பு நீராய் உருகியதே, அதுதான் காரணம். அப்படி அது நீராக உருக காரணம் யாரு? அதுவும் அவன்தான். நம்ம முயற்சினால நம்ம மனசுல அன்பு நீராக உருகல, அவன் அருளாலதான் அது நடந்தது. அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க. இறைவனே நீராக உருகி தான் வந்து தங்குதற்குரிய இடமாக செய்து கொண்டான். மனசுல அன்ப நீராக உருக வச்சதும் அவன்தான். அப்படி அன்பு நீராக உருகியதுனால ஒளி வடிவமாக நின்ற இறைவன் இப்போ ஆறுயிராக வந்து ஒன்றியதுக்கு காரணமும் அவன்தான். உள்ளத்துக்குள்ள ஒளியா நின்னப்போ நீ வேற நான் வேற. எப்போ உள்ளம் உருகிய நிலை வந்ததோ அப்போ காண்பவனாகிய நான் என்பது அழிந்து போகிறது. காணப்படு பொருள், அதாவது அனுபவம் மட்டும்தான் எஞ்சி நிற்குது. இதத்தான் மாணிக்க வாசகர் நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அடுத்து, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. நீ பரம்பொருள், அதனால இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லை. ஆனா எல்லா உயிர்களுக்குள்ளேயும் யார் இருக்கா? இறைவன் தான் இருக்காரு. அப்போ நமக்கு வர்ற இன்பமும் துன்பமும் யாருக்கு? இறைவனுக்கும் தானே. ஆனா அந்த இன்பத்தாலும் துன்பத்தாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இறைவன் அனைத்தையும் கடந்தவன். இறைவன் உயிருக்கு உயிராக நம்ம எல்லோருடைய உடலுக்குள்ளேயும் கலந்திருக்காரு. நமக்கு கால்ல அடிபட்டா எப்படி அதோட நேரடி தொடர்பில்லாத கண்ணுல இருந்து கண்ணீர் வருது? அது போல நம்ம படுற இன்ப